நம்ம கோயில்களுக்கு சென்றோம்னா கோயில்ல இறைவனை வணங்கி விட்டு அந்த கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம ஈஸ்வரன் கோவில்ல சிவனை தரிசனம் பண்ணுவதற்காக கோயிலுக்குள்ள நுழையும் போது சிவ தூதர்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட வருவாங்க. அப்படி கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட வரக்கூடிய சிவதூதர்கள் ஒரு சன்னதியிலும் இருந்து நமக்கு அந்த சன்னதியில் நல்ல விதமாக அந்த தரிசனத்தை செய்து வைத்து ஈஸ்வரன் சன்னதியிலையும் அந்த ஈஸ்வரனுடைய தரிசனம் நமக்கு நல்ல விதமாக கிடைப்பதற்கு அருள் செய்துவிட்டு நம்ம கூடவே இருப்பாங்களாம். இந்த சிவதூதர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கோவில்ல ஒரு 2 நிமிஷம் இருந்து இறைவனை சிந்தனை செய்து விட்டு வரணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவ ஆகமங்கள்ல ஒரு அற்புதமான காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துல சிவன் கோயில்களுக்கு செல்லக்கூடிய சிவனடியார்கள் எப்ப பாரு பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே ஈஸ்வரனை தரிசனம் செய்யும் போது அவர்களுடைய மனதுல சில பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனையை இறைவனுடைய திருவடியில வச்சுட்டு கோயில் வளாகத்துல அவங்க உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் உட்காரக்கூடிய அந்த சில நிமிடங்களில் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பற்றிய ஒரு குறிப்பை ஈஸ்வரன் காட்டி கொடுப்பார் அப்படின்ற ஒரு குறிப்பு ஆகமங்கள்ல இருக்கு. அதனால சிவ உபாசகர்கள் எல்லாம் பஞ்சாட்சரம் ஜபம் செய்து கொண்டே கோயில் வளாகத்துல அமர்ந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான அறிகுறிகளை ஈஸ்வரன் காட்டுகிறாரா அப்படின்றத பார்க்கறதுக்காக அமர்ந்திருக்காங்க. இப்படி கோயில்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொன்னதுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் பெரிய காரணங்களே இருக்கு.